Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். MCX ஃப்ரைடே ஈவினிங் செஷன் மட்டும்தான் நமக்கு வந்து ஓப்பனில் இருந்தது. மார்னிங் செஷன் வந்து ஹாலிடே, அதாவது மொகரம்னால. ஈவினிங் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான். கிட்டத்தட்ட 6687 இருந்து 6494 ஒரு 200-150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்து, ஸோ அந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து யூஎஸ் ஆயில் வந்து நான் ஒரு $1 இல்லை $2 வந்து ஒரு பாசிட்டிவ்ல வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதனால அப்படின்னா, ஸோ இஸ்ரேல் அண்டு அமெரிக்காவோட தாக்குதல் வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கத்தாரோட ஆயில் டேங்கரை வந்து ட்ரோன் மூலியமாக வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையில் காமெனி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானியன் லீடர் காமெனி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அமெரிக்கன் அண்ட் இஸ்ரேல் வந்து வேணுட்டே தான் தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூ ஆனது அப்படின்னா எங்கள் சைடில் இருந்து தாக்குதல் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆயிலாக இருக்கட்டும், ஆயிலுக்கு வந்து ஒரு டிமாண்ட் நியூஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்டு அண்ட் சில்வரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து திங்க் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? அதாவது க்ரூட் ஆயில் வந்து ஒரு வாலட்டிலிட்டி எடுக்கும், இல்லைன்னா ஒரு டிமாண்டு போயிடும். பட் கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் அதுவுமே வந்து இன்னைக்கு நடக்கலை. கோல்டு அண்ட் சில்வர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து -$30, -$0.827 தான் நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கான அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குங்க. அதாவது 6551 ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதோட பிரேக் அவுட் பாயிண்ட்டை நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜோன். ஓகேங்களா? 6593 தான் இன்னைக்கான பிரேக் அவுட் பாயிண்ட். நமக்கு வந்து செல் சைடு மறுபடியுமே போகணும் அப்படின்னா ஃப்ரைடேவோட லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோசிங் வச்சது, ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலாச்சு க்ளோசிங் வச்சது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் எல்லாமே நமக்கு வந்து செல் சைடு கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோசிங் வச்சா மட்டும்தான் செல் சைடு கன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு பை சைடு கன்ஃபர்மேஷன்ங்கிறது இந்த இடம் 6593க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங் வச்சது அப்படின்னா இந்த இடத்துல பை சைடு கன்ஃபர்மேஷன். ஸோ இதோட டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 6743. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான க்ரூட் ஆயில் கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங் வீடியோவில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து அதுலேயும் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பேட்டர்ன் வந்து ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து எடுத்திருக்கு. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் 315.9 நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா 306.9. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஆல்ரெடி இந்த பேரலல் சேனலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கிற இடம். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல வந்திருக்கு 303 307.7க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஹை வந்திருக்கு. மறுபடியும் இதே ஜோனுக்கு வந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து டிமாண்டு தான். நியூஸை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப டிமாண்டு தான். ஸோ அது ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா இந்த 306.9ங்கிறது மறுபடியுமே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 315.9. ஓகேங்களா? வேணும்னா நமக்கு சப்போர்ட் 2 வேணும்னா 303.6 வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மேபி சப்போர்ட் 1 எப்போவுமே சார்ட்ல ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு பிரேக் அவுட் ட்ராப் பண்ணாதான் நமக்கு வந்து கிளியர் ஐடியா கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் வந்து நிறைய சப்போர்ட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்கிட்டே வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க S1 S2 S3 S4 எல்லாம் கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணவும் கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஒன் சைடு மார்க்கெட் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ S1 டச் பண்ணுறப்ப நாம் வந்து ஒரு பை எடுக்கிறோம், ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறோமோ இல்லை புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறோமோ. ஓகேங்களா? ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறப்ப நமக்கு என்ன பண்ணணும்னு தோணும் அப்படின்னா இப்போ மறுபடியும் இன்னொரு சப்போர்ட் நம்ம ட்ராப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆர்டரை வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண மனசு வராது. ஸோ இந்த இடத்துல S2 வர்றப்ப மறுபடியும் ஒரு ஆவரேஜ் எடுப்போம், கீழே S3 வரப்போ மறுபடியும் ஆவரேஜ் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் எடுத்துகிட்டே போனோம் அப்படின்னா லாஸஸ் வந்து நமக்கு வந்து நிறையா இருக்கும் F&Oல. ஓகேங்களா? ஸோ F&Oல மேக்ஸிமம் ஆவரேஜ் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ ஆவரேஜை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒரு பிரேக் அவுட்டை தான் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆவரேஜ் மெத்தடை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு சில்வர் வந்து கொஞ்சம் இறங்கி ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,42,559.
ஸோ கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் தான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஜோன் ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதோட நெக்ஸ்ட் டார்கெட் மேபி 1,45,500. கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட ஸோ 1,42,559 தான் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். 1,46,998ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்தது வந்து சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 2,19,340. ஸோ ஃப்ரைடேவோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,28,087. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் சேம் கண்டிஷன் தான். ஃப்ரைடேவோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 1,270 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து பை சைட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஸோ அங்கேருந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட் காப்பரில் எடுக்கணும் அப்படின்னா 1,239ங்கிறது ஒரு பெஸ்ட் பிளேஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ நான் ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம கிஃப்டி நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி வந்து ஒரு 9 பாயிண்ட் மட்டும்தாங்க மைனஸில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு அட்டாக் வந்து நடந்திருக்கு. ஒரு நல்ல கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் நமக்கு இப்போதைக்கு ஒரு 9 பாயிண்ட் மட்டும்தான் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து MSCI குளோபல் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ மைனஸில் இருக்குன்னா ஒரு 1.5 பாயிண்ட் மட்டும்தான். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னொரு நமக்கு ஒரு 2 மணி நேரம் இருக்கு. அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 100 பாயிண்டோ 120 பாயிண்டோ இது நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட லெவல்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி எஸ்டர்டே வீடியோவில் சண்டே வீடியோவில் கூட போட்டிருக்கேன். ஸோ அதை போய் வாட்ச் பண்ணுங்க. மேபி இதே வந்து கண்டினியூ ஆனது ஒரு 9 பாயிண்டே வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆனது அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங். ஓகேங்களா. ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த சுச்சுவேஷனை வச்சு பார்க்குறப்ப செல்லிங் தான் போகணும். பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் தாங்க. இன்ஃபோசிஸ் நல்லா இருக்கு, விப்ரோ நல்லா இருக்கு. ஸோ விப்ரோலாம் நமக்கு வந்து லாஸ்ட் வீக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து போயிட்டு இருந்தது. 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் எல்லாம் மைனஸ்ல போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. HDFC பேங்க்கும் நமக்கு HDFCயா இருக்கட்டும், ரிலையன்ஸ் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கே தவிர ஸோ மற்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நமக்கு ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா ஒரு கேப் டவுன் ரெக்கவரி நடக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது இந்த இடம் தான் 23,816. ஸோ இந்த இடம் வந்தது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். குரூடாயில பொறுத்த வரைக்கும் ஸோ பை சைடு அண்ட் செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து வாட்ச் பண்ணுங்க. 6,497ங்கிறது செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட், 6,593ங்கிறது பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.